ஏஐ மார்க்கெட்டிங்க்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்று தாங்க. பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுற கம்பெனிக்கு எப்படி இதை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இவர் எதை பற்றி கேட்டிங்கன்னு சொன்னால் ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ டூல் ஒன்றை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுற ப்ளஸ் ஒரே டைமில் சிமில்டேனியஸாக எல்லா அட் பிளாட்ஃபார்ம்லேயும் பரவலில் அட்டை ரன் பண்ணி எதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு பட்ஜெட்டை கூட்டி செய்கிறது அந்த டூல்ற விஷயம். அந்த டூல் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த பயோக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வழியில் அந்த டூலை யூஸ் பண்ணலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆல்ரெடி பிஸ்னஸ் சர்வீஸ் வரைக்கும்னா அந்த டூலை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் இதை அந்த டூலை வச்சு ஒரு ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வேறு பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறது மூலம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபீஸ் மாதிரி ஒன்று வாங்கிக்கொள்ளலாம். அதை தான் இவர் கேட்டிருக்கிறாரு. மூணாவது என்ன பண்ணலாம்னு சொன்னால் அந்த டூலை வச்சு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். நீங்கள் பெஸ்ட்டான நல்ல ஹை கன்வெர்ட்டிங் லோ காம்படிஷன் இருக்கிற ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இந்த டூலை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அதில் மணி மேக் பண்ணி கொள்ளலாம். இந்த 3 வகையில் அந்த டூலை பார்க்கலாம். இவர் ரெண்டாவது மெத்தட்டை கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நம்மளாவது அந்த டூலில் ஃபெமிலியர் ஆகிட்டு ஓகே அந்த டூல் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபெமிலியர் ஆகிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறா அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான்னு முதலாவது பார்க்கணும். ஓகே, உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குன்னு அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குன்னு சொன்னால் ஒரு வேதியும் இல்லை. அதே டூலை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி உங்களோட பிராண்டுக்கு நீங்கள் அந்த டூலை வச்சே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் இன்பவுண்ட் லீட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இது முதலாவது. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டுக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் இந்த டூலில் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரீ மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒன்று நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி நீங்கள் வார்ம் அவுட் ரீச் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட தெரிஞ்சாக்கள் பிஸ்னஸ்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு தெரிஞ்ச யாரான பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னால் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல்ட் அவுட் ரீச் பண்ணலாம். கோல்ட் அவுட் ரீச்னு சொன்னால் 100% உங்களை யாருன்னே தெரியாத பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி இமெயில் மூலமாக சரி இல்லாட்டி ஃபோன் மூலமாக அப்படி இல்லை நேரடியாக அவங்களோட இடத்துக்கு போய் இப்படி தான் என் பேர் இது, நான் இப்படி ஒரு ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று வச்சிருக்கிறேன், இந்த டூல் வச்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை செஞ்சு தரலாம், நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே செஞ்சு தரேன், ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீ தான், நீங்கள் இந்த பணம் கட்டு தேவையில்ல, இந்த டூல் பிடிச்சி நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பே பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் 100% கோல்ட் அவுட் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக கண்டென்ட் போடுவீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், லாங் டைமில் உங்களுக்கு அந்த கண்டென்ட்கள் வைரல் ஆகக்குள்ள அந்த கண்டென்ட்களை பார்த்து நீங்கள் அந்த கண்டென்ட்கள் மூலம் நிறைய எஜுகேஷனல் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நிறைய பிஸ்னஸ்கள் உங்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு செஞ்சுதாங்கன்னு கேட்பாங்க. ப்ளஸ் சர்வீஸ் பிஸ்னஸ்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற மூலம் நீங்கள் ஒரு அத்தாரிட்டி ஆகி நீங்கள் அந்த டூலை அதாவது பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ்களுக்கு நீங்கள் அந்த டூலை ஹெல்ப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாமே உங்களோட முயற்சிலாம் இருக்கீங்க. நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பணம் இருக்குதா இல்லையாங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுதான் சிம்பிள் விஷயம். இதுதான் முதலாவது நீங்கள் செய்கிறதுக்கு முதல் நீங்கள் அந்த டூலில் ஃபெமிலியர் ஆகணும். அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டூல் என்ன, இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் இன்னொரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த டூல் சம்மந்தமான விஷயங்களை செஞ்சு கொடுக்குற மூலம் நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போ இந்த டூலில் என்ன செய்கிறேன்னா இங்கே கனடாவில் B2B பிஸ்னஸ்களுக்கு கோல்ட் அவுட் ரீச் பண்ணேன், ப்ளஸ் வார்ம் அவுட் ரீச் பண்ணிட்டீங்க. நான் கூடுதலாக கோல்ட் அவுட் ரீச் தான் பண்ணுறேன், இமெயில் மூலம் கோல்ட் அவுட் ரீச் பண்ணுறேன். அதில் சில எனக்கு ரிப்ளைஸ் வந்துட்டுருக்கு சம்மந்தமான ஃபுல்லாக நான் என்னென்ன செய்கிறேன், நான் என்ன மாதிரி எனக்கு அப்டேட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏஐ மார்க்கெட்டிங் சாஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக Day 1 Day 2 Day 3ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்து சொன்னால் பயோக்கு போய் ஏஐ மார்க்கெட்டிங் சாஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்குது டிக்டாக்ல, அதை கிளிக் பண்ணி சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டூலோட டீட்டெயில்ஸ் இதை நீங்கள் ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று நீங்கள் ரன் பண்ணி நீங்கள் இந்த டூலை வச்சு நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று ரன் பண்ணன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் இந்த டூலோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.